ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையை அடைவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் அனுதினமும் தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தினுள் தியானம் செய்வதற்கும் அதன் ஆழத்தையும் அமைதியையும் நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தூய்மையற்ற விருப்பத்தையும் எங்களுக்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ் அதர்வ சிஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय
श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய விருப்பத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். நமது கவனத்தை இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் நான் என்ற அகங்காரத்தையும் எங்களுள் இருக்கின்ற கோபத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, இந்த மனித பிறவியில் மனித வாழ்க்கையில் மனித குணங்களில் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களான காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய போன்ற 6 அசுர குணங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தூய விருப்பத்துடனும் தூய இதயத்துடனும் தங்களிடம் வேண்டுவது இதுவே ஆகும். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா.
கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை மெதுவாக நம்மளுடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய் குண்டலினிமா, தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம். எங்களை முழுமையாக அறிந்தவரான ஸ்ரீ ஆதிசக்தியின் துகளான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளை அகற்றி எங்களுள் உண்மை நிலையை நிலைநிறுத்தி அதை எங்களுக்கு புரிய வைப்பவர் தாங்களாவீர். தயவு செய்து நாங்கள் எங்களின் தியானத்தினுள் ஆழமான அமைதியான நிலையை அடைவதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது சுவாதிஷ்டான சக்கரம், நமது இடது கையை அவ்விடத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாய், தாங்களே ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி, தாங்களே ஸ்ரீ ஹிமாலயா ஸ்ரீ சந்திரமா, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மணா, தாங்களே ஸ்ரீ ஹஷ்ரத் அலி ஃபாத்திமா பீவி, தாங்களே ஸ்ரீ கைலாசநாதா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயி, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தையும் கோபத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை
அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் ஹிருதய சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பற்றுதல்களை அகற்றிவிட்டு நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் பணிவு, அன்பு, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற குணங்கள் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற பெருமை நிலைப்பாட்டை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். நாங்கள் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது தயவு செய்து எங்களுக்குள் அகங்காரம் இல்லாத நிலையை தந்தருளுங்கள். தங்கள் அருளால் எங்களது மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் இழைத்துள்ள அனைத்து தீயவைகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே,
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களது பெற்றோர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, சுற்றத்தார், முன்னோர்கள் அனைவரும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதா ஜெய் ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். நமது ஆக்ஞா சக்கரம் முழுமைக்கும் கவனத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, ஆதிசக்திமா, தயவு செய்து எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். கவனம் மெதுவாக நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் நிர்விகல்பா நிலையை நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத்
श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்தில் தொடர்ந்து இருப்போம். All the clashes, all the problems of human beings are because they are not what they talk. Ideals are out of their life. That is how a Sahajogi will show himself up compared to anybody else. Take an example, say, of Abraham Lincoln. All right? Abraham Lincoln believed that everybody must have freedom and the government should be for the public, for the people. Whatever he taught, he practiced it. Whatever he believed in, he worked it out. He gave his life for it. That's why he's a great man. Think of Mahatma Gandhi. They were not like Christ incarnations. Think of any great man. Think of Shivaji Maharaj. Any one of the saints. They were human beings. But once they knew this is the principle on which we have to live, they become one with the principles. They do not compromise. So what Sahajogi has to be, that we should understand. A Sahajogi is a person who has got realization through the Kundalini. And Kundalini is the motherhood in you. Is the caring, nourishing power. But mother will never compromise with the son. If he wants to kill somebody, she'll say no. I mean, a real mother. She will even shoot that son who tries to do wrong things. In the same way, if you become the mother of yourself, then you have to look after yourself in the same manner that you nourish yourself. And all others also. You have to nourish them, care for them, and do not compromise with wrongdoings, unrighteous things, absurd things. Now, when I tell you this, it is not necessary for you to feel guilty. We have to look upward. Those who are standing even on a lower staircase, if they are looking upward, they are all right. But those who are standing at a higher steps and looking downward will go down. So look forward. What we have in our day-to-day life, in simple relationships, even husband, wife, children, parents, are you becoming silent within yourself? Are you nourishing it with your silence, with your compassion?
or you are supporting something that is absolutely anti-God. If you become the ideals, the power of ideals itself will make you so dynamic that you don't need to consult anybody. You become the ideal. They are like torches. Your ideals itself will be enlightened. So the first attitude should be, how do we deepen ourselves? That should be first attitude. So in your meditations, you have to sit down. Now what do you say in meditation? Try to see all the chakras. What chakras are catching? Face it yourself. These might be from your past life. Some chakras are weak. Try to make them all right. Try to strengthen them. Because ideals have to be worked out, the instrument has to be all right. If the instrument is a crazy one, how will you do? So first of all, you must develop your instrument properly. It should be balanced, powerful, not cowardly. People should feel your power. Of course, the power is of love, but love doesn't mean that you compromise with all the nonsensical things. There should be no compromise at all. It's a very self-certifying state. You cannot say when it is so. You just cannot say. Itself, the state will certify that I am all right now. I have reached that state. You cannot say after 5 hours, 3 minutes, 2 seconds, you'll become that. You just mature and you see that maturity within you. Once you understand that unless and until you become your ideals, you are not a Sahaja Yogi. Everybody can call themselves Sahaja Yogi. There's no inauguration. We don't have any sort of a inauguration of a university where people can come and get their degrees and diplomas. All right, you are certified twice born. There are some who are several times twice born. They are twice born today, tomorrow they are not. Then again they come twice born, again twice born. Some of them can be 108 times twice born in surgery. And even then they are not certified. So you have to give yourself a certificate. There is no university to do that. You have to understand yourself. What are your problems? Why you are behaving like this? You treat yourself as a child. When it is needed, you have to rebuke yourself. When you have to glorify, you should glorify yourself. So now you separate. You become the mother, the spirit is the mother, and you, whatever you are, which has to grow, is the child. Mother is the ideal. She is the inspiration. She is the power. And the child is the recipient. If the child is an obstinate fellow, then you can't do anything about it. Also find out. You might be one of them. I know who are they like that. There are many. And you can find them out in no time. Obstinate fellows, if they live with 10 people, suddenly we hear reports of their existence. They are quite eloquent. Even if they are not talking a word, people can tell you, I had a fight with such and such. That person said such and such thing to me. That person was so cruel to me. That person demanded this. You know which person it is, where. You see, as diamond can be made out, thorns can be made out also anytime you go near the thorn, anyone.
Without exception, it will bite everyone. It is not going to spare, it's a thorn. So thorn has to be a thorn. But if you are a Sahajogi, you have to be a flower. And a strong flower. And an eternal flower that always grows, does not fade. Always growing, never fades. Such a flower you have to be. Then you will be surprised that you do not get into a trip of ego, neither you go into a complete collapse of super-ego. So much you know that any one of you can be called as a scholar, I can tell you. I mean, so many times people have asked me, are they all scholars that you have, your disciples? You know so much more than any saint ever knew, I can assure. But you know only in the brain, outside. It's all blah, blah, blah. It comes to the brain, you use it to show off to others, and finished. It doesn't even settle down there. Then how will it go to the heart? So everybody is talking big. They can impress people. I mean, if some journalists come here, they'll be so impressed by the Sahajogis. So many wise men in England sitting down here. But you laugh at yourself. You have known all this because I've been speaking too much. Also, the spirit is shining. Let your spirit shine in such a way that people know this is a man who's completely integrated. The spirit, the talk, the behavior, the life itself is completely integrated. And this is what is Sahasrara. So if there is no integration, you have not achieved your Sahasrara. There will be no need to pull your ears. A day should come when you all will raise your heads with great pride and glory. Because your ideals will shine like ornaments. I want to say those days when all those who claim to be Sahajogis become that. That's the most important thing. All other things are useless. Getting an ashram, getting this, doing that. Forget it. What you have to manage is this child which has to grow, who is still naughty, sometimes tries to misbehave. Now put it right. Give it a name. You call yourself a Sahajogi. And that child, as Mr. X, Mr. Y, whatever your name has been, and always try to tell, now will you behave yourself? Get up in the morning, have your bath, sit down for meditation. I feel lazy, the child says I can't. Then you accept the child. Then the child will become the mother and you will be losing your powers. Excuses. The child knows, very intelligent. It's a very clever child. Extremely intelligent. Knows how to deceive you. But the child also knows innately what it needs. If it comes to know that the mother in you has developed that personality, then it accepts mother's personality. But if the child knows the mother herself is weak, then he starts taking advantage of the mother. So you have to not fight yourself, but to tame. And this is very easy. You start enjoying it, looking at yourself. Oh, Mr. So and so.
then you won't be angry. I know how to handle you. You are hiding behind there, all right? Giving excuses. And the child grows big. So big that mother sees that and is amazed. Like in Sri Krishna's childhood, the mother was Yashoda and the child was Sri Krishna. It's very symbolic. And he used to play very naughty tricks. And she said, you went and ate that mud from there. I know you have eaten. He said, how can I eat? How can I can't even go out of the house. I'm sitting down here. Where is the mud? How can I eat? You did eat. I know you have eaten. So, better show me your mouth. He says, really? And then the mouth opens and the complete Vishwasvarup. Complete vision of the whole Vishwa she sees. And the mother falls at his feet. That's what it should. This mother has to fall at the feet of the child that has grown. Very simple. That is how you have to grow into that Vishwaswarup, into that collective being, into that Virata. Arjuna and Sri Krishna is another very good symbolic thing. Arjuna was a friend, used to take liberties with Sri Krishna. Sri Krishna tried to tell him about Gita, all these things. But still, Sri Krishna could not convince him of that. All these were just outside, blah, blah, blahs. As mother talks are very entertaining, very humorous, nice to hear them. Instead of listening to any music, better to hear mother's talks. And then the people think, if they are listening to mother, they have become mother already. That's what happened to Arjuna also. But still, he found out that there's something lacking in him. That he has not become the ideal. Still his attention is not there as it should have been. So he asked Sri Krishna, I think I'll see your great image. Krishna said, all right, are you prepared? He said, yes, I'm prepared. And then he became the Virata, the vision of the Virata. And when he saw it, he said, stop it, it's too much for me. That's what should happen to your friend who is this child. That it should become that Virat. When you see that, you should be amazed at yourself, oh God, I have grown like this. Just like Yashoda falling at the feet of the little child. You have to fall at the feet of the child that is within. I'm sure this will happen now. So remember that no argument, no explanation. Mother is forgiving. She'll forgive you everything. You know that. Anything you do, I'll forgive you. Even if you murder me, I'll forgive you. But you won't be able to forgive yourself. So allow that child to grow fully. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், அமைதியையும் ஆழத்தையும் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடியின் நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.